السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் அகிலங்களை அடக்கி ஆளுகிற வணக்க வழிபாடுகளுக்கு தகுதி படைத்த ஒரே ஒரு இலாகான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்றுவதற்கு முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலங்கள் நெருங்கி வருகின்ற இந்த நேரத்தில், ஹஜ்ஜுடைய காலம்னு சொல்றது ஹஜ்ஜுக்கு போற காலம் அல்ல, அது இப்போவும் தான். ஹஜ்ஜுடைய அந்த 10 நாட்கள், அதே போல ஹஜ்ஜு பெருநாள், உதுஹியா போன்ற முக்கியமான மார்க்க விடயங்களை நாம் எதிர்கொள்கிறோம். அந்த வகையில் இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்வும் படிப்பினைகளும் என்ற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஹஜ்ஜுடைய கிரியைகள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறைகளை அது தொடர்பு படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவுபடுத்தப்பட வேண்டிய அபுல் அம்பியான்னு சொல்லுவாங்க, நபிமார்களின் தந்தை என்று சொல்வார். முதலாவது நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் பண்றது நல்லம். நீங்க தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள், சில போது ஒரு மீட்டலாக இது அமையலாம். இப்ப இன்றைக்கு உலகத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட மதிக்கக்கூடிய யூதர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களும் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் யாரும் முரண்பாடில்லை, எல்லோருமே மதிக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, யூதர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதராக இருந்தார் அப்படின்றாங்க. கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் இல்ல, அவர் கிறிஸ்தவராக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அல் குர்ஆன் சொல்கிறது அவர் ஒரு முஸ்லிமாக இருந்தார் என்று சொல்கிறது. மாகான இப்ராஹிமு யஹூதியன் வலா நஸரானியன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் யூதராக இருக்கவும் இல்லை, அவர் கிறிஸ்தவராக இருக்கவும் இல்லை, அவர் ஒரு முஸ்லிமாக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். முழுமையாக அல்லாஹ்வுக்கு சரணடைந்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இதை நீங்க சூரா ஆல இம்ரானுடைய 65வது வசனத்தில் இருந்து 68வது வசனம் வரையும், 3:65 தொடக்கம் 68 வேதம் கொடுக்கப்பட்டவங்க அல்லாஹ் சொல்றான், யா அஹ்லல் கிதாப் லிம துஹாஜூன ஃபீ இப்ராஹிம்,
இப்ராஹிமுடைய விஷயத்தில் எதற்காக நீங்கள் தர்க்கம் புரிகிறீர்கள்? அவர் யூதராக இருந்தார் என்று யூதர்கள் சொல்றாங்க, கிறிஸ்தவராக இருந்தார் என்று கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. அவர் ஒரு யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருக்கிறதுக்கு அவருக்கு பிறகுதான் தௌராத்தும் இறங்கியது, இஞ்சிலும் இறங்கியது. அப்ப அவருடைய மறைவுக்கு பிறகு இறங்கின ஒரு தௌராத்தை வச்சு அவர் எப்படி யூதராயிருப்பாரு? அல்லாஹ் கேட்கிறான் இதை. அவர் எப்படி கிறிஸ்தவராயிருப்பாரு? அல்லாஹ் சொல்றான், லிம துஹாஜூன ஃபீ இப்ராஹிம் வமா உன்ஸிலத்தி தௌராத்து வல் இன்ஜீலு இல்லா மின் பஅதி. தௌராத்தும் இஞ்சிலும் அவருக்கு பிறகுதானே அது என்ன செய்து இறக்கப்பட்டது. அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்திலே நீங்கள் முரண்படுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், மா கான இப்ராஹீமு யஹூதியன் வலா நஸரானியன், யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இப்ராஹிம் இருக்கல. வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா, அவர் முற்றிலும் அல்லாஹ்வுக்கு சரணடைந்த முஸ்லிமாக இருந்தார். வமா கான மினல் முஷ்ரிகீன், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அவர் இணை வைப்பவராக இருக்கவில்லை என்று சொல்லிவிட்டு, இன்ன அவுலன் நாசி பி இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு மிக அருகதையானவர்கள், அவர் எங்கட ஆள்னு சொல்றதுக்கு மிக தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால் லல்லதீன தபஉ, யார் அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றுறாங்களோ அவங்க தானே இப்ராஹிம் எங்கட ஆள்னு சொல்றதுக்கு தகுதி. உங்களுக்கு இப்ராஹிம் நபிக்கு என்ன சம்பந்தம்? நீங்க தான் சம்பந்தமே இல்லாம இருக்கிறீங்களே, அவருடைய மார்க்கத்தில் நீங்க இல்லையே, அவரை நீங்க பின்பற்றலையே என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அது மாத்திரமல்ல, வஹாதன் நபி, இந்த நபியும் இப்ராஹிமுக்கு மிக அருகதை உள்ளவராக இருக்கிறார். வல்லதீன ஆமனு, மூமின்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு எங்கடவர் என்று சொல்றதுக்கான தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சூரா ஆல இம்ரான்ல இந்த செய்தியை சுருக்கமா சொல்றோம். இங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமக்கும் இடையில என்ன சம்பந்தம்? உங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல நிறைய நீங்க பார்க்கலாம், யா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களே என்று அல்லாஹ் சொல்றான். யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே என்று அல்லாஹு தஆலா சொல்றான். யாரை சொல்றான்? இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றின நமக்கும் இடையில என்ன உறவு? ஏன் இந்த மூன்று, அதாவது சாராருக்கும், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்களுக்கு இடையில மத ரீதியாக என்ன தொடர்பு? அவர்கள் ஏன் தவறான வழியில் இருக்கிறாங்க, நாம ஏன் சரியான பாதையில் இருக்கிறோம்? இதை பற்றி ஒரு தெளிவு சுருக்கமா சொல்றோம். எனது தலைப்புல இதை நிறைய சொல்ல இயலாது, சொன்னா மற்ற விஷயங்கள் பேச முடியாம போகும். ஒரு அறிமுகத்துக்காக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பொறுத்தவரையும் அவங்க நான் சொன்ன நபிமா அபுல் அம்பியான்னு சொல்லுவாங்க, அவர் நபிமார்களின் தந்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்லுவாங்க? அபுல் பஷர்னு சொல்லுவாங்க, மனித குலத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ல தான் இந்த இறுதி நபித்துவம் முடியுது. உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும், இவர் இறுதி நபித்துவம் ரசூலுல்லாஹ் தான முடிஞ்சது, அது எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல முடியும் அப்படின்னு? இறுதி நபி அல்லாஹ்வுடைய தூதர் தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகள் உள்ளவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ல இருந்து தான் இறுதி நபியாகிய அல்லாஹ்வுடைய தூதர், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நபி வாராங்க. எப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவங்களோட முதல் மனைவி சாரா. அதற்கு பிறகு ஒரு பயணம் போறாங்க மிஸ்ருக்கு. அந்த இடத்துல சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அந்த நாட்டு அரசன் அழகான பெண்களை காண்ற நேரத்தில் என்ன செய்வாங்க? கடத்தி கொண்டு போயிடுவான். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரி என்று சொன்னாங்கன்றதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப அலசிக்கிட்டு போய் தவறான ஒரு நடவடிக்கையில ஈடுபடுற நேரத்தில் அவனால் அது முடியல, பயந்துட்டான். இது மனுஷன் இல்ல, இது வேற என்னத்தையோ குழந்துட்டீங்கன்ற மாதிரி பயந்து என்ன செய்யறான்டா, அழகான முறையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு மனைவி சாராவை அனுப்புறான். அவன் அனுப்பும்போது கிஃப்டாக ஒரு அடிமை பெண்ணை கொடுத்து அனுப்பினான். அந்த பெண்ணுடைய கண்ணியத்துக்காக வேண்டி, இது சாதாரணமான பெண் அல்ல, சும்மா அனுப்பப்படாது என்று ஒரு அடிமை பெண்ணை கிஃப்டா கொடுத்து அனுப்பினான். அந்த அடிமை பெண் தான் ஹாஜர் என்று நம்ம சொல்றோம். இந்த ஹாஜர் என்பவர்களை அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் மனைவி திருமணம் முடிச்சு வைக்கிறான். காரணம், அவங்களுக்கு குழந்தை இருக்கல. இப்ப திருமணம் முடிச்சு ஹாஜரை முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா ஒரு குழந்தையை கொடுக்கிறான் அந்த ஹாஜருக்கு. அவங்க தான்
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முதல் மனைவி யாரு? சாரா. அவங்களுக்கு அது வரைக்கும் குழந்தை இல்லை. அல்லாஹு தஆலா இந்த குழந்தையையும் இந்த ஹாஜர் என்கிற இந்த அடிமையாக கிடைக்கப்பட்டு திருமணம் முடிச்ச இந்த மனைவியையும் கொண்டுட்டு போய் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த மக்கால அந்த பாலைவனத்துல ஹரத்துக்கு பக்கத்துல ஜம்சம் இருக்கிற இடத்துல விட்டுட்டு வராங்க. ஹாஜர் என்ன கேட்டாங்க? யா இப்ராஹிம் ஐன தذهب, இப்ராஹிம் எங்க போறீங்க? வதத்ருக்கு ஹாஹுனா லைஸ ஃபீஹா அனீசுன் வலா ஹயவானுன். அந்த ஹதீஸ் நீளமானது. எங்க எங்களை விட்டு போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆன்சர் பண்ணல. ரெண்டாவது முறை கேட்கறாங்க, இப்ராஹிமே எங்க போறீங்கன்றாங்க. ஆன்சர் இல்லை. ஒரு மனைவிக்கு தெரியும் இந்த கணவர் இந்த மாதிரி போறாருண்டா சும்மா போக மாட்டார். மூணாவது என்ன கேட்கறாங்க? எங்க போறீங்கன்னு கேட்கல. அல்லாஹு அமரக், அல்லாஹ் இதை உங்களுக்கு செய்ய சொன்னானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாம்னு சொல்றான். அப்படியா? எங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். இதுதான் நம்பிக்கை. விளங்குதா? ரைட். இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்றதுக்கு அல்ல, இந்த செய்தி உங்களுக்கு சுருக்கமா விளங்கணும். இந்த பெண், அதாவது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மக்காவுல தங்குறாங்க. அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 3-4 தடவைகள் வந்தாங்க, காபத்துல்லாவை கட்டினாங்க, நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த அறுப்பதற்காக வந்தாங்கன்றதெல்லாம் வரலாறுகள் நமக்கு சொல்லும். இந்த பக்கத்தால சாரா முதல் மனைவி அவங்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தையை கொடுத்தான். யார் குழந்தை? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நன்மாராய கிடைக்கிற நேரத்திலேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிள்ளைய பத்தியும் அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். இந்த அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்டா, இந்த ஹாஜர் அவர்கள் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நபிமார்கள் வரல மக்கள். அந்த சந்ததிகள்ல இருந்துதான் இந்த குறைஷிகள் அரபிகள் எல்லாம் வராங்க. அதுல இருந்தா ரசூலுல்லாஹ் கடைசியில வருவாங்க. முதல் மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா குழந்தையா கொடுத்தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புள்ளையோட பேர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு கேட்டா யூசுப் நபியுடைய தந்தை. இப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும், யூசுப் நபி யாருன்னு ஒரு கேள்வி கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல பேரப்புள்ள புள்ள, அப்படித்தானே? இப்ராஹிம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு 2 பிரிவு. இப்ப அல்லாஹு தஆலா நபிமார்கள் அனுப்பினான் தானே. நபிமார்கள் அனுப்பினதெல்லாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு நபிமார்கள் அல்லாஹு தஆலா யா பனி இஸ்ராயில் யா பனி இஸ்ராயில் என்று சொல்றது யாரெண்டா, இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே யூசுப் நபியோட வாப்பா, அவங்களுக்கு 12 பிள்ளைகள். அந்த கனவு யூசுப்ல படிச்சிருப்பீங்க. இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய பிள்ளைகள் சந்ததிகளுக்கு தான் பனு இஸ்ராயில் சொல்றது. அதுல சின்ன கருத்து முரண்பாடிக்கு அது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமா என்று. ஆனா அல்லாஹு அலம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து தந்தை, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட சந்ததிகளும் தான் பனு இஸ்ரவேல்னு சொல்லப்படும். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உண்மையிலேயே ஷாம்ல தான் அவங்க பிறந்தாங்க. ஆனா சகோதரர்கள் செஞ்ச சதியின் காரணமாக எங்க வராங்க? மிஸ்ர்ல அடிமையா விற்கப்படுறாங்க. அடிமையாக விற்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கேதான் வளர்றாங்க. பிறகு தாய் தந்தை சகோதரர்கள் எல்லாம் எங்க சேர்றாங்க? மிஸ்ருக்கு சேர்றாங்க. மிஸ்ர் இவங்களோட ஒரிஜினல் ஊரா இல்ல. அங்க ஆட்சி செஞ்சது யாருன்னா கிபித்திகள், ஃபிரௌன் கோஷ்டி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மறைவுக்கு பிறகு அந்த ஃபிரௌனுடைய பிரச்சனை என்னண்டா, தன்னுடைய அதிகாரத்தை பறிக்கிறதா இருந்தா நபி வந்தா மட்டும்தான் அது போகும், இல்லன்னா அதிகாரம் ஸ்டாம். அப்ப நபி எங்க இருந்து வருவாங்க? ஃபிரௌனுக்கு தெரியும் இந்த இருக்கிறாங்கள பனு இஸ்ரவேல், அந்த இவங்க தான் நபிமார்கள் வர கூட்டம். இவர்கள் நபிமார்கள் வந்தா அவங்க தான் ஆட்சி செய்வாங்க, நம்மளோட ஆட்சி இல்லாம போகும். அப்ப நபிமார்கள் எப்படி வருவாங்க? பொம்பளை பிள்ளைகள் வர மாட்டாங்க, ஆண்கள் தான் நபிமார்கள். எனவே தான் ஃபிரௌன் என்ன செஞ்சாண்டா, ஈஜிப்ட்ல அந்த பனு இஸ்ரவேலர்கள்ல பிறக்கிற ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொண்டான். யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வயஸ்தஹீன நிசாஅக்கும். அல்லாஹ் சொல்றானே யாருக்கு? பனு இஸ்ரவேலர்களுக்கு. யா பனி இஸ்ராயீல், இஸ்ராயேலின் சந்ததிகள் என்று அல்லாஹ் அவங்கள தான் சொல்றான். ஆனால் அல்லாஹு தஆலா அவனுடைய வல்லமையால மூசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சான்? அந்த மாளிகையில வளர்த்து நபி ஆக்கினான். இந்த சந்ததிகள் இவங்களை தான் பனு இஸ்ரவேல்னு சொல்றது. ரொம்ப விரிவா நமக்கு போக இல்லாது, போகலாம். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, கானத் பனி இஸ்ராயில் தசூசுஹுமுல் அம்பியா. பனு இஸ்ரவேலர்களுக்கு நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். குல்லமா ஹலக்க நபியும் ஹலஃபஹு நபி.
ஒரு நபி மூத்தா போனா இன்னொரு நபி வந்துருவார். அவங்களை ஆட்சி செய்யறது யாரு? நபிமார்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. உதாரணமா உங்களுக்கு தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு யார் வந்தாங்க? அந்த சந்ததியில மூசா நபி வராங்க. அதே மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, இலியாஸ், அல்யசா, தாவூத், சுலைமான் அலைஹிமுஸ்ஸலாம், ஜக்கரியா நபி, யஹ்யா நபி, ஈசா நபி எல்லாம் எங்க இருந்து வராங்க? பனு இஸ்ரவேல்ல இருந்து தான். அல்லாஹ் சொல்றான், வலகத் ஆதைனா மூஸல் கிதாப், மூசாவுக்கு நாங்க வேதத்தை கொடுத்தோம், வகஃபைனா மின் பஅதிஹி ருசுல், அவருக்கு பிறகு நாம் தூதர்களை அனுப்பினோம். தூதர்கள் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. இப்படியே வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த அந்த பக்கத்தால நபி வாரத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான்? நிப்பாட்டினான். ஏன் தெரியுமா காரணம்? அவங்க அளவு கடந்து அநியாயம் பண்ணினாங்க. அல்லாஹ் சொல்றான் இப்படி, அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அஃபகுல்லமா ஜாஅக்கும் ரசூலும் பிமா லா தஹ்வா அன்ஃபுசுக்கும், உங்களுடைய மனம் ஏற்காத விதத்திலே தூதர்கள் உங்களிடம் வந்து சொன்னால் இஸ்தக்பர்தும், நீங்க பெருமை எடுத்தீர்கள், ஃபரீகன் கذبتم வஃபரீகன் தக்துலூன், சிலரை கொலை செஞ்சீங்க, சிலரை பொய் என்று சொன்னீங்க. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னாங்க, நாங்க தான் கொண்டு வந்தாங்க. யாரு? பனு இஸ்ரவேல்ல ஒரு கூட்டம், அவங்க தான் யூதர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செஞ்சாங்களே, அவங்க தான் நசாரா, உதவியாளர்கள், கிறிஸ்தவர்கள் சொல்றோம். இந்த பனு இஸ்ரவேல் ரெண்டா உடைஞ்சது இங்கதான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பினவர்கள் கிறிஸ்தவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அநியாயம் பண்ணவங்க யூதர்கள். இப்ப வளையிட்டா அல்லாஹ் என்ன செஞ்சான்டா? அவங்க தங்களை பத்தி எப்படி பெருமை அடிச்சிருந்தாங்கடா, நாங்கள்லாம் நபிமார்கள் உள்ள ஒரு சமுதாயம். கடைசியாக மதீனால இருந்தாங்க பனு குறைலா, பனு நதியில இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்டா? இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய அடுத்த பக்கம் இருக்குது மக்காவுல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. இந்த பனு இஸ்ரவேலருக்கு ரெண்டு பிரச்சனை. என்ன பிரச்சனைடா? முதலாவது பிரச்சனை என்னண்டா, நாங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. அப்படின்னா மக்கால இருக்கிறாங்களா, அவங்களும் உங்களோட குடும்பம் தானே? இல்ல, அவங்க அடிமைகளில் இருந்து வந்தவர்கள், எங்களோட தாயுடைய அடிமை பரம்பரை, நாங்க தான் உயர்ந்தவர்கள் என்று அவங்க நினைச்சுக்கிட்டு. அதனாலதான் சொன்னாங்க லைஸ ஃபில் உம்மீன சபீலன், எழுத படிக்க தெரியாத மக்களிடத்தில் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்டா? இவர்களுக்கு கொடுத்த அந்த கண்ணியத்தை அப்படி எடுத்துட்டு யாரை இவங்க கேவலமா பார்த்தாங்களோ அந்த இடத்துல இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து சந்ததியில இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. இங்கதான் இவங்களோட கௌரவம் வந்தது. இவங்களை நாங்க எப்படி ஏத்துக்கொள்றோம்? ஈகோ. நாங்க யாரு? நாங்க தான் அதுக்கு தகுதி. மதீனாவுல பிரச்சனை வார நேரத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க எங்களுக்கு அநியாயம் பண்றீங்க, நீங்க ஒரு காலம் எங்களுக்கு வரும், நபி வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நபி எங்களுக்கு வரப்போறாரு, நாங்க உங்களே வச்சுக்கொள்றோம். இந்த நேரத்தில் மதீனாவாசிகள் சில பேர் வந்து என்ன, மினால அக்கபாண்ட இடத்துல ரசூலுல்லாஹ் ஃபெஸ்டுக்கு கண்டு 6 பேர் போய் மதீனால சொல்லித்தான் மதீனாவாசிகள் இஸ்லாத்துக்கு வரோம். இதுதான் இந்த ரெண்டு வரலாறு. இது சுருக்கமா, இது நீண்ட வரலாறு, சுருக்கமா தெரிஞ்சு கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளிலிருந்து நிறைய நபிமார்கள் வந்தார்கள். அந்த சந்ததியிலிருந்து தான் அல்லாஹ்வுடைய தூதர், நம்முடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க அப்படின்றத நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோற்றத்திலும் கூட சஹீஹ் புகாரில 3355வது இலக்கத்துல சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிமை பொறுத்தவரையும் அவருக்கு தோற்றத்தால், அவருடைய அந்த ஷேப்ல நான் தான் அவருக்கு ஈடாக இருக்கிறேன். நீங்க என்ன பார்த்துக்கொள்ளுங்க, இப்ராஹிமுடைய தோற்றத்துல, அவருடைய குழந்தைகள்ல, சந்ததிகள்ல நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். புகாரில 3355, 3394 ஆகிய இலக்கத்துல இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பொறுத்தவரையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன், இப்ராஹிம் ஒரு சமூகமாக இருந்தார்கள், கானித்தன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள், முற்றிலும் அல்லாஹ்வுக்கு சரணடைந்த முஸ்லிமாக இருந்தார்கள், வலம் யகு மினல் முஷ்ரிகீன், அவர் ஷிர்க் வைக்கக்கூடியவராக, இணை வைக்கக்கூடியவராக அவர் இருக்கல, ஷாக்கிரன் லி அன்உமிஹி, தனக்கு கிடைத்த தனக்கு வழங்கப்பட்ட நிஅமத்துகளுக்கு அவர் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். வஹதாஹு இலா சிராத்தின் முஸ்தகீம், அல்லாஹ் அவரை நேர்வழியில் செலுத்தினான் என்று அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி சூரத்துன் நஹ்ல்ல 120, 121 ஆகிய வசனங்கள்ல சொல்லி காட்டுறோம்.
கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உம்மத்தாக இருந்தார்கள். அப்ப உம்மத்துண்டா என்ன என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா, இப்னுல் கையிம் ஜௌசி அல்ல, இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவங்களுக்கு அவர் தப்சீர்ல சொல்றாங்க, ஜாதுல் மசீர்ல சொல்றாங்க, இந்த உம்மா அப்படின்றது என்னண்டா, இதுக்கு 3 கருத்துகள் இருக்கிறது. அதுல ஒன்று என்னன்னு சொன்னால், அதாவது அந்த ஒரு இமாமாக இருந்தார்கள், இந்த சமுதாயத்தினுடைய ஒரு தலைவராக இருந்தார்கள், அல்லது முழு உம்மத்து செய்ய வேண்டிய ஒரு பணியை அவர்கள் தனியாக செய்தார்கள் என்ற பல்வேறு கருத்துகள் சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் பின்பற்றுங்கன்னு சொல்றான். இப்ராஹிம் நபியை பின்பற்றுங்கன்னு சொல்றான். நாங்க யாரை பின்பற்றணும்? இறுதி நபி அல்லாஹ்வோட தூதர். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். நீங்க அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் வழிபடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே நேரத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்ற நேரத்தில் வமன் யர்கப் அன் மில்லத்தி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யார் புறக்கணிக்கிறானோ, இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸஹு, எவர்கள் தாங்களே மடையனாக்கி கொண்டார்களோ, மடையர்களை தவிர இப்ராஹிமை யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், அவன் மார்க்கத்தை புறக்கணிக்க மாட்டார்கள். வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா, உலகத்திலே நாம் அவரை தெரிவு செய்தோம். வ இன்னஹு ஃபில் ஆகிரத்தி லமினஸ் சாலிஹீன், ஆகிரத்திலே நல்லவர்களில் ஒருவராக அவர் இருப்பார். சூரா பக்ரால இந்த விஷயங்களை நீங்க பார்க்கலாம். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அல்லாஹ் ரப்பு அவருக்கு சொன்னான், நீங்கள் சரணடைந்து விடுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விடுங்கள் என்று சொன்னபோது கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், எல்லாவற்றிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பொறுத்தவரையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களை நாங்கள் பலவிதமாக சோதித்தோம், எல்லா வகையான சோதனைகளையும் கொடுத்து பார்த்தோம். ஃபஅதம்மஹுன்ன, அவர்கள் முழுமைப்படுத்தினார்கள், நிறைவு செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி சொல்றான். அது மாத்திரமல்ல, மிகச்சிறந்த படைப்புகளில் மிகச்சிறந்தவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யா கைரல் பரியா, படைப்புகளில் மிகச்சிறந்தவரே என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது நான் அல்ல, ذاك இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் படைப்புகளில் மிகச்சிறந்தவர்கள். அவங்களோட சிறப்புகளையும் விளங்கிக்கொள்ளும். அப்ப முதலாவது என்ன விஷயம், நபிமார்களின் தந்தை என்று சொல்லப்படுறதுக்கான காரணங்களை விளங்கிட்டோம். இரண்டாவது என்ன விஷயம், நமக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையிலான உறவு என்னன்றதை விளங்கிட்டோம். மூன்றாவது என்ன விஷயம், அவர் ஏன் மிகச்சிறந்தவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா ஹுல்லத், மிக நெருக்கமான ஒரு நண்பனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஆக்கி விட்டான். குர்ஆன்ல பார்க்கலாம், சூரத்து நிசால, வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸின், ஒரு மனிதர் ஒரு நல்லவராக முஹ்ஸினாக சிறந்தவராக இருக்கின்ற நிலையிலே அவர் தன்னுடைய முகத்தை முழுமையாக அல்லாஹ்வுக்கு சரணடைய செய்கிறாரே, அவரை விட மார்க்கத்தால் சிறந்தவர் யார்? வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தையும் அவர் பின்பற்றுகிறார். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹீமை அல்லாஹ் உச்ச நண்பனாக எடுத்துக்கொண்டான். நட்புல ஆக உச்சது என்னன்னா அந்த ஹுல்லமா, நட்புல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக, மிக நெருங்கிய நண்பனாக அல்லாஹு தஆலா இப்ராஹிமை ஆக்கி கொண்டான். ஏன் அல்லாஹு தஆலா ஆக்கினான்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தியாகத்தை நம்ம செய்யறதல்ல, நினைக்கல, செய்யறது வேற, கற்பனை பண்ண இல்லாத சகோதரர்களே, நீங்களாம் நினைச்சு கொள்ளவே மாட்டீங்க. புள்ள, அதுவும் லேசான புள்ள அல்ல, புள்ள கிடைக்காத ஆண்டு ஏங்கி வயசு போன காலத்தில் ஒரு குழந்தைய கொடுத்தா அந்த குழந்தையில எப்படி அன்பு இருக்கும். அந்த குழந்தைய அறுத்து கொடுங்கன்னு சொன்னா எதை சும்மா எல்லாம் டெஸ்ட் பண்றான் பொறவு, அப்படி இல்லை, உண்மையா முன்னுக்கு வந்தாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்றானே, இதெல்லாம் நமக்கு கனவுல நம்ம பார்த்தா பயந்துருவோம். அப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் சொன்னா மனைவியை கொண்டு வந்து விட்டாங்க. இல்ல புள்ள, சின்ன புள்ள, அல்லாஹ் சொன்னா அடுத்த கதை இல்லை, சும்மா உற்ற நண்பன் எடுக்கல. நாங்களும் இறை நேசர்களாக மாறணும்டா நம்ம விரும்பினத்தை எல்லாம் செய்யணும், ஆனா அல்லாஹ் நமக்கு நேசனாவும் இருக்கணும். அது நடக்காது. ரப்புல் ஆலமீன் அதான் சொல்றானே, இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு ரோல் மாடல்னு சொல்றது அதைத்தான். நான் அதை பின்னால உங்களுக்கு சொல்லுவேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் யாரையும் உற்ற நண்பனாக எடுக்க மாட்டேன், எப்படி அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற நண்பனாக எடுத்தானோ என்னையும் எடுத்துக்கொண்டான் என்று சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே,
இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில நாம் பெற வேண்டிய பாடங்கள், வரலாறு இங்க எனக்கு சொல்ல இயலாது, ஏண்டா அது மிக நீளமாக வரும், பல மணித்தியாலங்கள் சொல்லணும். சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். இதுல முக்கியமாக நான் சொல்ல வர முதலாவது விஷயம் என்னண்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில ஏகத்துவம், தௌஹீதுன்னு நம்ம சொல்லுவோமே, அந்த தௌஹீதை அவர்கள் எப்படி நிலைநாட்டினார்கள். இரண்டாவது, ஒரு விஷயத்துல அகீதால ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, என்னன்னு சொன்னா, அதாவது அல் வலா வல் பரான் சொல்லுவாங்க. யாரோடு நட்பு கொள்வது, யாரை விட்டும் தூரமா இருக்கிறது. இது முக்கியமான ஒரு சாப்டர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கொள்கைக்காக அந்த கொள்கையை எதிர்த்த அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கியவர்களோடு எப்படி உறவை துண்டித்தார்கள், இணை வைப்பவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில எப்படியான டிஸ்டன்ஸ், தூரத்தை அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். இது ஒரு முக்கியமான ரெண்டு விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்றான், கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம் வல்லதீன மஅஹு. உங்களுக்கு உஸ்வா ஹஸனா, ஒரு அழகான குதுவா, பின்பற்றப்படக்கூடிய பின்பற்றத்தக்க ஒரு முன்மாதிரியை நீங்க எங்க பார்க்கலாம்? இப்ராஹிமிடத்திலும் இப்ராஹிமோடு இருந்தவர்களிடத்திலும் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இப்ராஹிமிடத்திலும் இப்ராஹிமோடு இருந்தவர்களிடத்திலும் அழகான ஒரு முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி? அல்லாஹ் சொல்றான், இத் காலூ லிகௌமிஹிம், அவர்கள் தங்களுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், உங்களையும் அல்லாஹ் அல்லாது நீங்கள் வணங்குகிற எவைகளை எல்லாம் வணங்குறீங்களோ அவைகளை விட்டும் நாங்கள் ஒதுங்கி விட்டோம். ஏன் ஒதுங்கணும்? இப்ப உதாரணமா ஷிர்க் வைக்கிறாங்க, அல்லாஹ் அல்லாத வணங்குறாங்க, போன உடனே போய் உங்களை விட்டு ஒதுங்கியாச்சு, இப்படியா சொன்னாங்க? இல்ல. அல்லாஹு தஆலா உதாரணம் சொல்லும் போது எடுத்தெடுப்புல ஒதுங்கினாங்கன்னு வழங்கிடப்படாது. போன உடனே நீங்க அல்லாஹ் அல்லாத வணங்குறீங்களா, உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அப்படி அல்ல. நான் உங்களுக்கு கிளியரா சொல்லுவேன். அல்லாஹ் சொல்றான், அவர்களையும் அவர்கள் அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கியவைகளை விட்டும் அவர்கள் ஒதுங்கினார்கள். அல்லாஹ் சொல்றான், கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பக்தா, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே விரோதமும் குரோதமும் ஏற்பட்டு விட்டது, பகைமையும் உண்டாகிவிட்டது. எதுவரையும்? அபதன், நிரந்தரமாக. ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் நம்புற வரைக்கும். கண்டிஷன் என்னண்டா, இது ஒரு நிரந்தர பகை. எப்படா நீங்க ஈமான் கொண்டுட்டீங்கன்னா அது நட்பு இல்லை, அது பகை இல்லை, அது என்ன செஞ்சிரும், நாங்கள் ஒன்றிணைஞ்சிரும். அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் நீங்கள் நம்புகிற வரையும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில விரோதமும் குரோதமும் ஏற்பட்டு விட்டது. இல்லா கௌல இப்ராஹிம் லி அபி, இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்கு ஒரு வாக்களிச்சிருந்தார், உங்களுக்காக நான் இஸ்திக்பார் செய்வேன், பாப்பாக்காக. பிறகு அதை மாத்திக்கிட்டாங்க. ஆரம்ப தாவாவுல அல்லாஹு தஆலா தடுத்துட்டான். பின்னர் ஷிர்க்வாதிகளுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, இணை வைக்கிறதுக்கு நீங்க இஸ்திக்பார் செய்யக்கூடாதுன்னு அந்த வார்த்தையை தவிர அல்லாஹ் அதை சொல்லிட்டான். அவர் அதை தவிர அதுக்காக நீங்க ஷிர்க்வாதிகளுக்கு நாங்க இஸ்திக்பார் செய்ய போறோம்னு போகலாது. அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க என்ன செய்யலாது, பின்பற்ற முடியாது. அல்லாஹு தஆலா ஒரு ரோல் மாடலாக சொல்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதே மாதிரி ரசூலுல்லாஹ் பத்தி என்ன சொல்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, குர்ஆன்ல பார்க்கலாம். நீங்க இதை பார்க்கறண்டா, சூரா அல் அம்பியா 21வது அத்தியாயத்தினுடைய 51 முதல் 57 வசனங்கள் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்றான். மன்னிக்கணும், சூரா அல் மும்தஹினா 60வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனம். இந்த செய்தியை நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல 21ல சொல்ற, அல்லாஹ்வோட தூதர்ட்ட உங்களுக்கு முன்மாதிரி இருக்குதுன்றான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் முன்மாதிரின்றது நீங்க அதை பின்பற்றணும்ன்றான். பின்பற்றணும் மட்டுமல்ல, வமை யர்கப் அன் மில்லத்தி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யார் புறக்கணிக்கிறானோ இல்லா மன் ஸஃபிஹ நஃப்ஸஹு, தன்னை தானே மடையனாக்கி கொண்டவன் என்றும் அல்லாஹ் சொல்றான். பின்பற்றணும். அப்படி பின்பற்றலன்னு சொன்னா நீங்க மடையர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்கிறதுக்கு முதல்ல செஞ்ச முயற்சிகளை கொஞ்சம் பார்க்கணும். சும்மா ஒதுங்கல.
என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் நேர்வழி காட்டணும். அதுக்கு பிறகு இது காலலி அபீஹி வ கௌமி, அவர் தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய மக்களுக்கும் போய் இவங்க அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குறாங்க. படைச்ச ரப்பை விட்டுட்டு அல்லாஹ்வை வணங்குறதை விட்டுட்டு அல்லாஹ் அல்லாதவைகளை கடவுள்களாக வச்சு சிலைகளை உருவங்களை அவர்கள் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, மா ஹாதிஹி தமாசில் அல்லதி அன்தும் லஹா ஆகிஃபுன், நீங்கள் மண்டியிட்டு கிடக்கிறீங்களப்பா, இந்த உருவச் சிலைகள் எல்லாம் என்ன, இதை ஏன் வணங்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, காலு வஜதுனா ஆபாஅனா லஹா ஆபிதி, எங்கட வாப்பா அம்மா மூதாதையர்கள் பரம்பரை பரம்பரை இதை வணங்குறத நாங்க பார்த்தோம், நாங்க அதைத்தானே செய்யறோம், நாங்க புதுசா ஒன்றும் செய்யலையே, நாங்க வணங்குறது பண்டிகை அப்படித்தானே, ஏப்பா அது தர்காவுக்கு போறீங்க, ஏப்பா சிறுக்கு நாங்க புதுசா செய்யல, நீங்க என்ன புதுசா வாரீங்க, இது எங்கட ஊர்ல இப்படித்தான், எங்கட மூதாதையர்கள் இப்படித்தான் செய்யறாங்களா இல்லையா? அவ சொல்றாங்க, எங்கட மூதாதையர்கள் செஞ்சதைத்தான் நாங்களும் செய்கிறோம். கால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லக்கது குந்தும் அன்தும் வ ஆபாஉக்கும் ஃபீ ضلال முபீன், நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் தெளிவான வழிகேட்டிலே தான் இருக்கிறீர்கள், நீங்க பிழையான ஒரு பாதையிலே தான் நீங்கள் இருக்கிறீர்கள். பொதுவாக ஒரு சமுதாயத்தில் போய் நல்லதை சொல்லி பாருங்க, தொழுங்க வான்னு சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நோம்பு பிடிங்க உம்ராக்கு போங்க ஹஜ்ஜிக்கு போங்கன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, வட்டி வாங்காதீங்கன்னு வட்டி வாங்குறவங்க போய் சொன்னீங்களாக்கி அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொன்னதுக்கு பிரச்சனை வரல, எதுக்கு பிரச்சனை வந்தது? அல்லாஹ் அல்லாது நீங்கள் வணங்குறதையெல்லாம் விட்டுருங்கன்னு சொன்ன நேரத்தில் தான் அவங்களுக்கு கௌரவம் வந்தது. என்ன சொன்னாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டாங்க, யா இப்ராஹிம் அஜிஅத்தனா பில் ஹக் அம் அன்த மினல் லாயிபின், என்ன உண்மையை கொண்டு வந்து ஹக்க கொண்டு வந்து சொல்றியா இல்லாட்டி எங்களோட விளையாட வந்திருக்கிறியான்னு. எப்படி கேள்வி? எங்களோட விளையாடுகிறாயா என்று கேட்டாங்க. பல் சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்புக்கும் ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், நீங்க உங்க ரப்பு யாரு தெரியுமா? வானம் பூமிக்கு எவன் ரப்பாக இருக்கிறானோ அந்த ரப்பை வணங்குமாறு தான் நாம் உங்களுக்கு சொல்கிறோம். ரப்ப வணங்குங்கப்பா, உங்களை படைச்சவன் அவன் தான். ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமியினுடைய ரப்பாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லதி ஃபத்ரஹுன்ன வ அன அலா ஸாலிகும் மின ஷாஹிதீன், நான் அதற்கு ஒரு சாட்சியாளனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கேட்கல, சொன்னாங்க இல்ல, நாங்க எங்கட இந்த வணக்க வழிபாட்டை நாங்க விட மாட்டோம், நாங்க அல்லாஹ் அல்லாத இதுதான் எங்கடது, இதான் எங்கட மூதாதையர்கள் செஞ்சாங்க, அதைத்தான் நாங்க வணங்குறோம் அப்படின்றாங்க. சொன்னாங்க வத்தல்லாஹி லஅகீதன்ன அஸ்னாமக்கும் பஅத அன் துவல்லு முத்பிரின், நீங்கள் சென்ற பிறகு உங்களுடைய உருவச் சிலைகளுக்கு நான் என்ன செய்வேன்? சதி செய்வேன், நான் அதுக்கு ஏதாவது செய்வேன் என்று சொல்கிறார். இப்ப இந்த இடத்துல சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா விளங்கிக் கொள்ளணும். இந்த சில மார்க்க விஷயங்களை எக்ஸ்ட்ரீமா விளங்குற ஆட்கள் என்ன செய்யறதுன்னா, இந்த மாதிரி வசனத்தை பார்த்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலையெல்லாம் உடைச்சிக்கிறாங்க தானே, நாமளும் உடைப்போம். அந்த மாதிரி என்ன மாதிரி அந்த அவங்களோட உருவச் சிலைகளுக்கோ அல்லது அவங்களோட எதுக்காவது போய் மத சின்னங்களை ஏதாவது பண்ணலாம். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்யறது செஞ்சதை நம்ம செய்யறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடந்த காலங்கள்ல எல்லாம் சில இடங்கள் அப்படி செஞ்சாங்க. இது செய்யலாமா? அல்லாஹ்வோட தூதர் மக்கால வாழ்ந்தாங்க, அல்லாஹ்வோட தூதர் சொந்த ஊர் மக்கா தானே. காபத்துல்லா என்பது அல்லாஹ்வுடைய ஆலயம். ஏதாவது டவுட் இருந்ததா? மக்கால இருந்த காலத்துல அந்த சொந்த ஊருக்குள்ள போய் அந்த 300 சிலையில எதையாவது உடைச்சாங்களா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுறதுக்கு நம்மளை விட தகுதியான ஆள் யாரு? ரசூலுல்லாஹ். ரெண்டாவது விஷயம் என்னண்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாவா எல்லாம் கிரவுண்ட்ல தான். ஒரு வேலையை செஞ்சுட்டு ஓடிடுறது, ஓடினது போற வாப்பா கொண்டு ஜெயில வைக்கிறது இல்ல, முன்னுக்கு தான் நிற்பாங்க, வாண்டா வந்துருவாங்க, சொல்லுன்னா சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல முடல தான். சும்மா அந்த ஒளிச்சி விளையாடுறதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுடைய சிலைகளுக்கு நான் அநியாயம் பண்ணுவேன்றாங்க. அல்லாஹ் சொல்றான், கேட்கிறாங்க இன்னொரு இடத்துல இதே செய்தி வருது, சூரத்துல் அம்பியால 51 57. நான் சொன்ன அந்த விஷயம் என்ன கேட்கிறாங்க? காலு நஅபுது அஸ்னாமன் ஃபனதல்லு லஹா ஆகிஃபின், நாங்க சிலைகளை வணங்குறோம், அதிலே தான் நாங்க மண்டிட்டு கிடப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கேள்வி எடுக்கிறாங்க, ஹல் யஸ்மஊனகும் இத ததஊன், நீங்க பிரார்த்திக்கிறீங்க தானே, உங்களோட பிரார்த்தனையை அது செவிமடுக்கிறதா? அவ் யன்ஃபஊனகும், அல்லது உங்களுக்கு அதால என்ன சரி பெனிஃபிட் பிரயோசனம் அளிக்கின்றதா? அவ் யதுர்ரூன், அல்லது உங்களுக்கு அது தீங்கு செய்கிறதா? எதுக்காவது ஒரு நல்ல ஆன்சர் பண்ணலாமா இல்லையா?
இல்லை எங்களுக்கு எங்களோட பிரார்த்தனை அது கேட்குது, இல்லாட்டி எங்களுக்கு நல்லது செய்யுது, இல்லாட்டி கெடுதி செய்யுது, என்ன செய்யணும்னு சொல்லலாமா இல்லையா? எதுவும் இல்லை. என்ன சொன்னாங்க? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்கட மூதாதையர்கள் இதை செய்தார்கள். காலு பல் வஜதுனா ஆபாஅனா கதாலிக யஃஅலூன். இது வழிகேட்டு அடையாளம். ஒரு விஷயத்துக்கு குர்ஆன் சொல்கிறது, சுன்னா சொல்கிறது, இதை எடுத்தா என்ன, சஹாபாக்கள் இப்படித்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஏன்னா அதாவது இதை சரியான முறையில் குர்ஆன் சுன்னாட விளக்கம் இப்படித்தான் எங்களுக்கு இமாம்கள் சொல்லி தந்தாங்க, இது தெளிவாக இருக்குதுன்னு சொன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களோட ஊர்ல உள்ள மரபத்தான் நாங்கள் பின்பற்றுவோன்றது வழிகேடான ஒரு போக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி சொல்றான்? பல் வஜத்னா ஆபாஅனா கஸாலிக யஃஅலூன். அல்லாஹ் கேக்குறான் இப்படி, அஃபரைத்தும் மா குன்தும் தஅபுதூன் அன்தும் வ ஆபாஉக்கும் அல் அக்தமூன். நீங்களும் உங்களோட மூதாதையர்களும் வணங்குறீங்களே, அதையெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டாமா? ஃபஇன்னஹும் அதுவ்வுல் லீ இல்லா ரப்பல் ஆலமீன். இவைகள் எல்லாம் எனக்கு எதிரிகளாகி விட்டன ரப்புல் ஆலமீனை தவிர. ரப்பு யார்? அவன் இந்த உலகம் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து உருவாக்கி அதை கண்காணிக்கிற ரப்பு தான் கடவுள். இலாஹி என்பதற்கு தகுதியானவன். அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன். அவன் தான் என்னை படைத்தான், எனக்கு சரியான பாதையை காட்டி தந்தான். வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன். இவ்வளவு அழகா சொல்றாங்க, சும்மா லேசா இல்ல, இவ்வளவு அழகா சொல்றாங்க. அவன் தான் எனக்கு சாப்பாடு தரான், அவன் தான் எனக்கு நீர் போட்டுகிறான். வ இதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன். நான் நோயாளியாக நான் என்னை குணப்படுத்துறான், என்னை அவன் மரணிக்க செய்கிறான், உயிர் தருகிறான். அவன் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார் சூரத்து. இவ்வளவும் நடந்துக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த அளவுக்கு சொன்னா ஒரு சம்பவம் நடக்குது, அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் பின்னால சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னா, இவங்க போனதுக்கு பிறகு அந்த உருவச் சிலைகள்கிட்ட போறாங்க. சில விஷயங்கள் இருக்குது, சில நேரடியாக சொல்லும் போது சிலவன் புரிஞ்சு கொள்ள மாட்டான். அப்போ அவங்கள புரிய வைக்கிற மாதிரியான இன்னொரு மெத்தடுக்கு வராங்க. சமயோசிதமான ஒரு அறிவு. என்ன செய்யறாங்கண்டா, அவங்க வணங்கக்கூடிய உருவச் சிலைகள் அந்த இடத்துக்கு போறாங்க. போய் அதை கேட்குறாங்க, பேச மாட்டீங்களான்றாங்க. பேசாதுன்னு தெரியும், அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக பேச மாட்டீங்களா, பதிலளிக்க மாட்டீங்களா என்று அதை உடைச்சிட்டு பெரிய சிலையை மட்டும் உடைக்காம விடுறாங்க. தப்சீர்கள் சொல்றாங்க, பெரிய சிலையில அவங்க உடைச்ச அந்த கோடரியை கொழுவிட்டு வந்துட்டாங்க. அது ஹதீஸ்கள் எங்கேயும் இல்லை, ஆனால் தப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, அதுக்கு தான் வாய்ப்பு கூட. இந்த மக்கள் திரும்பி வந்து பார்க்குறாங்க, மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா. யார் இந்த எங்களோட சிலைக்கெல்லாம் அந்த மாதிரி உடைச்சி போட்டிக்கிறது, இந்த வேலையை செஞ்சது யாரு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் யாருன்னு தெரியலையே என்று அந்த மக்கள் சொல்லலை. என்ன சொன்னாங்க? இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபர் தான் இப்படி சொன்னாரு, சிலைகளுக்கு நான் வந்து சதி பண்ணுவேன்னு சொன்னாரு, சிலைகளுக்கு ஏதாவது செய்வேன்னு சொன்னாரு, ஆகவே அவர் தானே செஞ்சிருப்பார். அப்ப அவர தாவா பப்ளிக் ஒழிக்கல, ஓடல. அப்ப எங்கப்பா தேடுங்க, ஒழிச்சிட்டாரு, பாப்பா அப்படிங்க உமா அப்படிங்க கூட்டி வந்தாங்களா? இல்ல, இப்ராஹிம் நபியே வராங்க. இப்ராஹிம் நபியுடைய நோக்கம் அங்க சிலைகளை உடைக்கிறது அல்ல, அந்த மக்களுடைய சிந்தனையை துறக்கிறது. அல்லாண்டா யாருண்டா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் அந்த வேலையை செஞ்சாங்க. இப்ராஹிமே வாங்க, என்ன விஷயம்? அன்த ஃபஅல்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம். இப்ராஹிமே இந்த எங்கட வணங்குற தெய்வத்தை எல்லாம் நீ தான் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சா அப்படின்றாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நானா தான் பெருசிக்குது, அதுல கேளுங்களேன், அது சொல்லுங்க தானேன்றாங்க. அப்ப உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது எப்படி பேசும், அது எப்படி சொல்லும்? சொல்லாது தானே, பேசாது தானே, கூட இந்த கடவுளை காப்பாத்த இல்லாத தானே, அதே போய் நீங்க ஏன் கடவுளாக்குறீங்கன்றாங்க. அதையா நீங்க வணங்குறீங்க? அப்ப அவர்கள் நாங்க வணங்குறது கடவுள் இல்ல, தன்னை காப்பாத்தி கொள்ளவே அதுக்கு முடியல, கூட இருந்த பெரிய கடவுளுக்கு காப்பாற்ற முடியல என்று அந்த மக்களுடைய உள்ளத்துல பதிய வைக்கிறதுக்கு தான் இந்த வேலையை செஞ்சாங்க. சும்மா நுகிசு அலா ருஊசிஹிம். பிறகு அவங்களே மாறி பேசினாங்க, நீங்க தாண்டாப்பா வழிகாட்டில் இருக்கிறீங்க, அவர் சரியா தாண்டா சொல்றாரு இந்த மாதிரி. அல்லாஹ் அப்படியே சொல்றாங்க, நீங்க தான் வழிகாட்டில் இருக்கிறீங்க என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு அடுத்த பொதுவாக இந்த நல்லது சொல்றவங்களை ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வாங்கன்னா மிரட்டி பார்ப்பாங்க. ல இல்லம் தன்தஹி, நீங்க இதை கைவிடலன்னு சொன்னால் நர்ஜுமன்னக், கல்லால அடிப்போங்கள. வா ஜுர்னி மலியா, வாப்பா சொல்றார், எங்கேயாவது தூரம் போயிரு, இங்க நிக்காத, என் கண்ணில் படாத. மிரட்டி பார்க்குறாங்க. மிரட்டுறதுக்கு பயப்படுற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படல. சொன்னாங்க, இதுக்கு மேல இவரை இந்த ஊர்ல வச்சிங்கன்னு சொன்னா இருக்கிற மிச்ச சிலையும் உடைப்பாரு. எனவே என்ன செய்யுங்க,
அவரை நெருப்புல போடுங்கள். ஒன்சுரு ஆலிஹத்தக்கும், உங்களோட சிலைகளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணுமா இருந்தா, உங்களோட தெய்வங்களை காப்பாத்தணும்டா, இவரை இல்லாமாக்குங்கண்டாம். அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். அதை நான் அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு சொல்றேன். இதுல அத்வாஉல் பயான்ல இமாம் ஷின்கீத் ரஹிமஹுல்லா அவங்க இந்த மேல உள்ள குர்ஆன் வசனத்துல 3 விஷயங்களை சொல்றாங்க. இதுல படிப்பினையாக சொல்றாங்க. முதலாவது என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரத்தை அடுத்து அவங்க வணங்கின அந்த தெய்வங்களை விட்டு ஒதுங்கினாங்க. முதல்ல ஒதுங்கணும். ஒரு ஆள் மூமினாக மாறணும்டா அவர் வணங்குறத சேர்த்துக்கிட்டு மூமினா மாற இயலாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஒமை யக்ஃபுர் பித்தாகூத்தி வ யுமின் பில்லாஹ், எவர்கள் அல்லாஹ் அல்லாத தாகூத்துகளை நிராகரித்து விட்டு அல்லாஹ்வை நம்புகிறாரோ ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அறுபடாத பலமான ஒரு கயிற்றை அவர் பிடித்துக் கொண்டார். அவன் முதலாவது என்ன செஞ்சாங்கடா, அவங்க வணங்குற தெய்வங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. அதை நிராகரித்தார்கள். மூன்றாவது, எங்களுக்கும் இந்த கடவுள்களுக்கும் இடையில விரோதம் உண்டாகிவிட்டது என்று நட்பில் இருந்து முழுசா நீங்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் வணங்கன்றான். அடுத்த விஷயத்தை பாருங்க. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போராட்டம் ஒதுங்கினதுக்கு பின்னால இரண்டாவது விஷயம், தன்னுடைய தந்தையோடு அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க. இப்ப பொதுவாக ஒரு சரியான ஒரு கொள்கையில ஒரு மகன் போறார், வாப்பா அதுக்கு எதிராக வாராருன்னு வைங்களேன், நம்மளோட கொள்கைக்கு அவர் உடன்பாடு இல்லை, நம்ம சரியான பாதையை வாப்பாக்கு சொல்றோம், ஆனா அவர் நம்மளோட கடுமையா நடக்கிறார், நம்ம எடுப்புக்கு நம்ம ஒரு கடுமையான வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். அவரை எப்படியாவது நம்ம அட்டாக் பண்ண பார்ப்போம், இல்லாட்டி அவருக்கு மனநோகிற மாதிரி நடக்க பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழகான முறையில தன்னுடைய தந்தையோடு உரையாடினாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இதை என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா, வذ்குரு ஃபில் கிதாபி இப்ராஹிம், சூரா மரியம்ல 41 முதல் 48 ஆகிய வசனங்கள் பாருங்க. 41ல இருந்து 48 வரைக்கும் பாருங்க. இப்ராஹிமை பத்தி நீங்க கொஞ்சம் இந்த வேதத்துல ஞாபகப்படுத்துங்கள். இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர் உண்மையாளராக இருந்தார், நபியாகவும் அவர் இருந்தார். இது காலலி அபீஹி, தன்னுடைய தந்தையை நோக்கி சொன்னார், யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய அன்புக்குரிய வாப்பா, இரக்கத்துக்குரிய வாப்பா, என்னுடைய அருமை தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுபஸிரு வலா யுக்னி அன்க ஷைஆ, உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை செவிமடுக்க முடியாத, உங்களை பார்க்க முடியாத, உங்களுக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய முடியாத இந்த கடவுள்களை எல்லாம் நீங்க ஏன் வாப்பா வணங்குறீங்க? எவ்வளவு அழகான வார்த்தை. யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம், நான் அல்லாஹ்விடத்தில் இருந்து அறிவை கொண்டு வந்திருக்கிறேன். மாலம் யாதி, இதுக்கு முதல்ல உங்களுக்கு யாரும் கொண்டு வராத, உங்களிடத்தில் இதுக்கு முதலில் சொல்லப்படாத ஒரு அறிவை, இல்மை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஃபத்தபிஇனி அஹ்திக சிராத்தன் சவியா, எனக்கு என்ன நீங்க பின்பற்றுங்க, உங்களுக்கு நேரான பாதையை நான் காட்டுவேன். இரண்டாவது முறை, முதலாம் முறை அபத்தின்றாங்க, யா அபத்தி. இரண்டாவது முறை பாருங்க, 4 தடவைகள் திரும்பி திரும்பி அந்த வார்த்தையை சொல்றாங்க. யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை நீங்க வணங்காதீங்க. இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, ஷைத்தான் ரஹ்மானுக்கே மாறு செஞ்சிட்டான், படைச்ச ரப்புக்கே மாறு செஞ்சிட்டான், அவனை போய் நீங்க வணங்கலாமா? என்னுடைய அருமை தந்தையை, ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மான், ரஹ்மானிடமிருந்து உங்களுக்கு தண்டனை வந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஃபத்தகூன லிஷைத்தானி வலியா, நீங்க ஷைத்தானுடைய நண்பனாக நீங்கள் மாறிவிடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய அருமை தந்தையே. எவ்வளவு அழகான உபதேசம், எவ்வளவு அன்பாக அந்த நபி சொன்னாங்க. பதில் என்னவா இருந்திக்கும்? மகனே, உன்னை பெத்ததுக்கு நீ இவ்வளவு ஒரு நல்ல ஒரு வழி எனக்கு காட்டுவான்னு நான் எதிர்பார்க்கல, நீ சொல்ற இந்த வழியை நான் பின்பற்றுறேன்னு வந்தாரா? என்ன சொன்னாரு? அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம், இப்ராஹிமே, நான் வணங்கிக்கிட்டு இருக்கிற இந்த கடவுள்களை எல்லாம் நீ புறக்கணிக்கிறியா? நீ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டியா? அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம், இப்ராஹிமே, நீ புறக்கணித்து விட்டாயா? லஇல்லம் தன்தஹி, நீ இந்த கொள்கை பிரச்சாரத்தை விடவில்லை என்று சொன்னால் லஅர்ஜுமன்னக், உன்னை கல்லால் அடிச்சு நான் கொல்லுவேன். வஹ்ஜுர்னி மலியா, என்னை விட்டு எங்கேயாவது நீ தூர சென்று விடு.
இதுக்கு மேலேயும் ஒரு ஆளுக்கு எப்படி ஒதுங்காம இருக்கணும்? என்ன சொல்றாங்க? சலா கால சலாமுன் அலைக், ஆரம்ப நேரத்தில் இது உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி இன்னஹு கான கஃபியா, நான் உங்களுக்காக என்னுடைய ரப்பிடத்திலே நான் இஸ்திக்பார் செய்வேன் என்று சொல்லிவிட்டு வஅஅதஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லாஹ், உங்களையும் நீங்கள் அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குகிறீர்களே அவைகளையும் விட்டு நான் ஒதுங்கிக் கொண்டேன். வமா ததுஊன மின் தூனில்லாஹ் வஅதுஊ ரப்பி, என்னுடைய ரப்பிடத்திலே நான் அழைத்து நான் துஆ செய்கிறேன். அஸா அன் அகூன பிதுஆஇ ரப்பி ஷகியா. கண்ணியமானவர்களே, அப்ப அவ்வளவு அழகா சொல்றாங்க, நான் ரப்பிடத்துல பிரார்த்தனை செய்கிறேன். ரப்பத்தான் நீங்க வணங்கணும், அவன் தான் ரப்புல் ஆலமீன். நீங்க வணங்குறதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாது, உங்களோட கோரிக்கையை கேட்காது என்று அழகாக சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு இந்த நான் இஸ்திக்பார் செய்வேன் என்பது இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல வேற இடத்துல சொல்றான், இல்லா கௌல இப்ராஹீம் லி அபீஹி அஸ்தக்ஃபிரன்ன வமா அம்லிகு லக மினல்லாஹி மின் ஷை. இந்த வார்த்தையை சூரா சொல்றாங்க என்னடா, ஏற்கனவே உங்களுக்கு, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு நான் இஸ்திக்பார் செய்வேன்னு சொன்னாங்களே, அந்த வாக்குறுதிக்காகத்தான் செய்தார்கள். ஆனாலும் அல்லாஹு தஆலா அதை தடுத்த போது அதை விட்டும் அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள் என்ற விஷயத்தை சூரத்து தௌபால 114வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா கான இஸ்திக்ஃபாரு இப்ராஹிம் லி அபி. இது ஏன் நான் சொல்றேன்டா, இப்போ ஒரு ஆள் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டே ஷிர்க் வைக்கிறார். யா அல்லாஹ் அவர பாவங்களை மன்னிச்சு கொள்ளு, நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாது, துஆ செய்ய இயலாது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தை ஷிர்க்ல இருந்தும் துஆ, இது இஸ்திக்பார், துஆன்றது பொதுவாக அவருக்கு நேர் வழி காட்டன்னு செய்யலாம். இஸ்திக்பார் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கோருவது கூடாது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, தான் நம்ம செஞ்சிரல. அல்லாஹ் சொல்றான், வமா கான இஸ்திக்பாரு இப்ராஹிம் லி அபீஹி இல்லா அன் மௌஇதிஹி இய்யாஹு வஅதஹா இய்யாஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாக்கு வாக்களிச்சதுக்காக தான் சொன்னார்கள். ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவ்வுல் லில்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரியாகி விட்டார் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிந்த போது தபர்ரஅ மின், அவர்கள் ஒதுங்கி விட்டார்கள், அதிலிருந்து நீங்கி விட்டார்கள். இன்ன இப்ராஹீம லஅவ்வாஹுன் ஹலீம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிம் அல்லாஹ்விடத்திலே மீளக்கூடியவராக பொறுமைசாலியாக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா நபிக்கும் சொல்றான், மா கான லின் நபி, நபிக்கும் இந்த நபிக்கும் வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கும் ஐ யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன். அல்லாஹ் தடுத்துட்டான், முஷ்ரிக்கீன்கள் ஷிர்க் வைக்கக்கூடியவர்களுக்கு இஸ்திக்பார் செய்யக்கூடாது. அவர்கள் வலவ் கானு உலி குர்பா, உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களாக அவர்கள் இருந்தாலும், மின் பாதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், நரகத்துக்குரிய வேலையை செய்றாங்க, நரகவாதிகளாக இருக்கிறாங்க என்பது தெளிவான பிறகு அவர்களுக்காக நீங்கள் இஸ்திக்பார் செய்யக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்திக்பார் செஞ்சது எதுக்காகண்டா, அவங்க ஏற்கனவே வாக்களிச்சார்கள் என்பதற்காகத்தான். இதுல இன்னொரு படிப்பினை, ஈமான் அப்படின்றது என்ன தெரியுமா, நாம் அல்லாஹ் மேல கடுமையா அன்பு வைக்கணும். அந்த அன்பு அல்லாஹ் மேல வைக்கல, நம்மட இரக்கம் அல்லாஹ்வை தாண்டி நம்மட மனைவி மேல, நம்மட புள்ள மேல, வாப்பா மேல, அல்லது நம்மட பொருளாதாரத்து மேல, நாட்டு மேல எதிலையாவது இருந்தா அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிது ஆபாஅக்கும் வ இஹ்வானக்கும் அவுலியா, உங்கள் தந்தைமார்களையும் சகோதரிகளையும் உங்களுக்கு உற்ற நண்பர்களாக நீங்கள் எடுக்க வேண்டாம். இனிஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான், அவர்கள் ஈமானை விட குஃப்ரை விரும்பினால், வமன் யதவல்லஹும் மின்கும், யார் அவர்களை நேசர்களாக எடுத்துக் கொள்கிறார்களோ ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், குல், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன் கான ஆபாஉக்கும், உங்களுடைய தந்தைமார்களாக இருந்தாலும், வ அப்னாஉக்கும், உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், வ இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவியர்களாக இருந்தாலும், வ அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும், வ அம்வாலுன் இக்தரஃப்துமுஹா, நீங்கள் சம்பாதித்த, மத்தாக்கடை அல்ல, பரம்பரை சொத்து அல்ல, நீங்கள் சம்பாதித்த உங்கள் பொருளாதாரமாக இருந்தாலும், வ திஜாரத்துன் தஹ்ஷௌன கஸாதஹா, நஷ்டத்திலே, அதாவது நஷ்டம் வந்து விடுமோ என்று பயந்து கொண்டு செய்கிற லாபத்தில் ஓடுகிற உங்கள் வியாபாரமாக இருந்தாலும், ஏற்கனவே நஷ்டமாயிருக்குது, எனக்கு அந்த பிசினஸ்ல விருப்பம் இல்லைன்னு சொல்றது ஈஸி, இது உங்களுக்கு பெஸ்ட் லாபம் வந்து கிடைக்குது, நல்ல லாபம் தரக்கூடிய உங்கள் வியாபாரத்தை விட, சொல்ற பாயிண்ட் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சொத்துகள், உங்களுடைய வியாபாரம், அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி மசாக்கின தர்தௌனஹா,
நீங்கள் விருப்பத்தோடு வாழுகிற உங்கள் வீடுகளாக இருந்தாலும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, உங்களுக்கு அல்லாஹ்வை நீங்கள் விரும்புவதை விட, அவனுடைய தூதரை நீங்கள் விரும்புவதை விட, அவனுடைய பாதையிலே நீங்கள் போராடுவதை விட உங்களுக்கு அவைகளெல்லாம் விருப்பமாக இருக்குமாக இருந்தால், ஒரு ஆள் பொருளாதாரமா ரப்பான்னு வந்தா ரப்பை எப்பயும் பார்த்துக்கொள்ள மன்னிப்பு கேட்டுக்கொள்ள, பொருளாதாரம் தான் எனக்கு முக்கியம், நான் அதை விட மாட்டேன், வாப்பாவை நான் பகைச்சு கொள்ள மாட்டேன், ரப்பை பகைச்சா பரவாயில்லை, அல்லது என் மனைவியை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன், ரப்பு பகைச்சா பரவாயில்லை என்று நினைச்சா அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இவைகளை எல்லாம் விட அல்லாஹ்வும் தூதரும் உங்களுக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய அழிவை அல்லாஹ் கொண்டு வருவதையும் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த செய்தி என்னண்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதுல டாப்ல நின்றாங்க. வாப்பாவா அல்லாஹ்வாண்டா, வாப்பாவை தான் தூக்கி வீசினாங்க. மனைவியா அல்லாஹ்ட கட்டளையாண்டா, மனைவியை தான் என்ன செஞ்சாங்க, பாலைவனத்தில் கொண்டு விட்டாங்க. புள்ளையா அல்லாஹ்ட கட்டளையாண்டா, புள்ளைய தான் அறுக்க முன்னுக்கு வந்தாங்க. கண்ணியமானவர்களே, சமூகமா ஊரா அல்லது மார்க்கமாண்டா, ஊரை விட்டும் சொன்னார்கள் இன்னி ஜாஹிபுன் இலா ரப்பின், வெளியே வந்தாங்க. அவனோட சொந்த ஊர் எது? சொந்த ஊர் எது? இராக். அதுலேருந்து ஹிஜ்ரத் பண்ணி மனைவியை கூட்டிட்டு வந்துட்டாங்க. மனைவி அவங்களும் தான் மூமினா இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறுகள். ஷாமுக்கு வந்து செட்டில் ஆகுனாங்க, ஊரை விட்டுட்டு வந்தாங்க சௌரலே. அப்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் என்று வெறுமனே நாம சொல்லல. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நபிமார்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பதை நாங்க பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது என்னண்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில வேலை செஞ்சாங்க. எப்படி இரவுல பாக்குறாங்க, நட்சத்திரத்தை பாக்குறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க ஹாதா ரப்பின்றாங்க. அது மறைஞ்சதுக்கு பிறகு சொல்றாங்க இது மறைஞ்சிட்டு மறைகிறது எனக்கு ரப்பா இருக்காதுன்னா. சந்திரனை பாக்குறாங்க, இதுதான் ரப்புண்டாங்க. அது மறைஞ்சதுக்கு பிறகு சொல்றாங்க இல்ல மறைகிறது எனக்கு ரப் இல்லைன்றாங்க. சூரியனை பாக்குறாங்க, இதுதான் ரப்புன்றாங்க. சுருக்கமா சொல்றது குர்ஆன் வசனம் சூரா அன்ஆம்ல 75 முதல் 79 வசனம் வரைக்கும் வருது. இதுல என்ன நமக்கு செய்திண்டா, இத தப்சீருடைய உலமாக்கள் ஜாதுல் மசீர் என்ற ஒரு தப்சீர் இருக்குது, இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட தப்சீர் இது. இதை எப்படி புரிஞ்சு கொள்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையிலேயே நட்சத்திரத்தை பார்த்து இது ரப்புன்னு சொன்னது உண்மையா? அவங்க தெரியாமையா சொன்னாங்க? ஒரு நபியை அல்லாஹு தஆலா இயற்கையிலேருந்தே பாதுகாத்துட்டு வரான். அது எப்படி அவர் நட்சத்திரத்தை அவருக்கு தெரியாத இது மறையுண்டு அப்படின்னு சொன்னா, அவங்க அன்றைக்கு எதையெல்லாம் வணங்குனாங்களோ அதையெல்லாம் அந்த அதாவது சிலையை உடைச்சாங்க. என்னது உடைச்சாங்க? உடைக்கிற நோக்கம் அல்ல, அந்த மக்களை புரிய வைக்கிறதுக்காக அந்த நோக்கத்துல தான் நீ சொல்லப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. வல்லாஹு அலம். இது 3 வகையான நிலைப்பாடு. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கடா, அவருக்கு ஆரம்பத்துல தெரியல தான், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன நபி தோழர்களுமே சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்ல எனக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டியிருக்கல, நானும் வழிகேடுன்னு சொல்றாங்களே, அந்த வசனத்தை சொல்றாங்க. ஆரம்பத்துல தெரியாம தான் சொன்னாங்க, பிறகு அல்லாஹ்வை சிந்திச்சு அவங்க அல்லாஹ் யார் என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்றான். இது ஒரு நீண்ட விளக்கத்தோட சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த இடத்துல ரப்பு யாரு, மறையிறவன் எப்படி ரப்பாயிருப்பான்? அப்ப சிந்திக்கணும். நம்ம இதை போய் வணங்குறோமே, இது எப்படி கடவுளாயிருக்கும்? சிந்திக்கணும். அப்போ சிந்தனைக்கான ஒரு கதவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்தார்கள், திறந்து கொடுத்தார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையின் போராட்டத்தில் அவங்களோட வீரம் என்பது நினைச்சு பார்க்கல. என்ன சொன்னாங்க? அந்த சிலைகளை எல்லாம் உடைச்ச நேரத்தில் சொன்னாங்க, இவரை நீங்கள் நெருப்பு கடங்களை போட்டுருங்க, இவரை என்ன செய்யுங்க, நெருப்புல நீங்கள் போட்டு விடுங்கள் என்று சொன்ன நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ரப்பை எப்படி நம்பினாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன்தான் பொறுப்பு சாட்டுவதில் மிகச்சிறந்தவன். இந்த வார்த்தை இருக்கிறதே, காலஹா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை சொன்னார்கள். எப்ப சொன்னார்கள்? ஹீன உல்கிய ஃபின்னார், நரக நெருப்பிலே, அதாவது அவங்க மூட்டிய நெருப்பிலே போடப்பட்ட நேரத்துல என்ன காப்பாத்துங்கன்னு சரணடையல, பலவீனப்படல, என்ன விட்டுருங்கன்னு சொல்லல, ஓடல, ஒழிக்கல. என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ் நீ எனக்கு போதுமானவன். இதுதான் சகோதர நம்பிக்கை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை செஞ்சாங்க. எனக்கு அல்லாஹ் போதும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் அந்த நேரத்தில் சொன்னார், வகாலஹா முஹம்மதுன், முஹம்மதும் சொன்னார். எப்ப சொன்னார்? ஹீன காலு இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும், மக்கள் எல்லாம் உங்களை எதிர்ப்பதற்கு ஒன்று திரண்டு விட்டார்கள் உஹுது போர்க்களத்தில். நேரத்தில் சொன்னாங்க, ஃபஹ்ஷௌஹும், நீங்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது, ஃபஸாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா, அவங்களோட ஈமான் தான் அதிகரித்தது, பயப்படல.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீரத்துக்கு முதல் இடத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முன்னுக்கு வந்து நின்றாங்க. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க, மூசாவே வந்ததெல்லாம் ஓகே தான், முன்னால கடல், பின்னால ஃபிரௌன் படு, அங்க போனாலும் சாவு, இங்க போனாலும் சாவு, இன்னால முத்ரகூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்களா? என்ன சொன்னாங்க? இன்னமஇய ரப்பி, என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு பாதையை காட்டுவான். கண்ணியமானவர்களே, அப்ப வீரத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சும்மா உற்ற நண்பன் எடுக்கல. எந்த விஷயத்தை இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின், இப்ராஹிமை அல்லாஹு தஆலா பலவிதமான விஷயங்களை கொண்டு சோதித்தான். மகனை போய் சொல்றாங்க, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹு, உன் கனவுல ஒன்னு அறுக்கிறதுக்கு நான் கனவு கண்டேன் என்று சொன்ன போது மகன் என்ன சொன்னாரு? வாப்பா, என்ன வாப்பா இவ்வளவு காலத்துக்கு விட்டுட்டு போ, இப்ப வந்து என்னை அறுக்க போறேன்றீங்களே, நீங்க நல்ல நிலையில இருக்கிறீங்களான்னு கேட்டாரா? என்ன சொன்னாங்க? யா அபதி, என் வாப்பா, என் அருமை தந்தையே, நீங்க என்னட்ட வந்து கேக்குறீங்க? இஃப் அல் மாத் உமர், அல்லாஹ் சொன்னா அதை செய்யுங்களே, சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன். இது சும்மா உள்ள விஷயம் அல்ல, அறுக்கிறது கொல்றது, நான் பொறுமையா இருக்கிறத நீங்க பாப்பீங்க, நீங்க செய்யுங்க. வலம்மா தல்லஹு லில் ஜபீன், முகங்குப்புற கிடத்துற நேரத்தில் அறுக்க ரெடி ஆயிட்டாங்க. அல்லாஹ் கூப்பிடுறான், யா இப்ராஹிம் கத் சத்தக்த ருயா. இவர் அல்லாஹ் நண்பனா எடுத்து இவர் ஆச்சரியமா? அல்லாஹு அக்பர். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா நேரத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த பெரிய ஒரு சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனையிலே உறுதியாக இருந்தார்கள் என்பதை 5வது விஷயமாக நாங்க பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நிறைய தெரிஞ்சாலும் ஒரு மீட்டலுக்காக கிட்டத்தட்ட ஒரு 5 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதத்தில் நாம் அடைய இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சில நிமிடங்களில் ஞாபகப்படுத்தி இந்த செய்தியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். துல்ஹிஜ்ஜா என்கிற மாதம் வருது. அதனுடைய அந்த ஆரம்ப 10 நாட்கள் என்பது மிகச்சிறந்த நாட்கள், மிகச்சிறந்த நாட்கள். ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, அந்த மாதத்துல தான் எல்லா அமல்களும் ஒன்று சேரும். நீங்க ரமலான்ல எடுத்துக்கிட்டா கூட ஹஜ்ஜின்னு ஒரு அமல் அங்க இருக்காது. அந்த 10 நாள் இருக்குது. அந்த 10 நாள்ல உம்ரா இருக்குது, ஹஜ் இருக்குது, தர்மம் இருக்குது, தொழுகை இருக்குது, அறுத்து பலியிடுதல் இருக்குது. எல்லா அமல்களும் ஒன்று சேருகிற நாள். அல்லாஹு தஆலா, அதாவது அல்லாஹு தஆலா வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு அந்த இரவை சொல்கிறான். மகத்தான ஒரு இரவு. அந்த அந்த 10 நாட்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்றான். ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் கேட்கப்பட்டது, அல்லாஹு தஆலா 10 இரவுகளை பற்றியும் சொல்றான். அதாவது ரமலானின் இறுதி 10 இரவுகளை சொல்றான், 10 நாட்களை பற்றியும் சொல்றான். இந்த ரெண்டில் எது சிறந்தது? அந்த 10 இரவு உள்ள நாளா, ரமலானுடைய அந்த இறுதி 10ஆ, இல்லாட்டி துல்ஹிஜ்ஜாவுடைய 10ஆ? ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, என்னடா 10 பகல் என்று பார்த்தால் அந்த தில்ஹிஜ்ஜாவுடைய 10 பகல் தான் சிறந்தது. இரவுல பாத்தீங்கன்னா ரமலானுடைய இறுதி 10 இரவுகள் சிறந்தது என்று சொல்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எனவே அந்த காலங்களில் நாம் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுத்து பலியிட வேண்டும். அதே மாதிரி நாங்க நிறைய, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாமின் ஐயாமின் அஅதம இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மகத்தான ஒரு நாள் எதுவும் இல்லை, வலா அஹப்ப இலைஹி, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்களாக எதுவும் இல்லை. அந்த நாட்களிலே அமல் செய்வதற்கு அந்த 10 நாட்களாகும். ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன தஸ்பீஹ, அந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள். அந்த நாளிலே தக்பீர், அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள், தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். புகாரிலும் இந்த செய்தி பதிவாக இருக்குது. மிகச் சிறந்த நாட்களாக அந்த 10 நாட்களை சொல்றாங்க. அதிகமாக நீங்க உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் என்று அதிகமாக நீங்கள் அந்த காலங்களிலே சொல்லுங்கள். எந்த அளவுக்கு சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாமின் அமலின் அஸ்கா இன்தல்லாஹி அஸ்ஸ வஜல்ல வலா அஅஸம அஜ்ரன் மின் கைரின் யஅமலுஹு ஃபி அஷ்ரில் அல்ஹா. இந்த 10 நாள்ல செய்யற விஷயம் இருக்குது, மற்ற நாட்களை விட சிறந்த நல்லவர்களாக அது கணிக்கப்படும். ஜிஹாதை விடையுமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டபோது, ஜிஹாதை விடவும் சிறந்தது எது என்று சொன்னால், ஒருவர் ஜிஹாதுக்கு போய் தன்னுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் இழந்துட்டு வந்தா அதிட கூலிக்கு சமன் அல்ல, ஜிஹாதுக்கு போறதை விட மிகச் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே அந்த காலத்தில் ஹஜ் உம்ரா என்ற அந்த கடமை நமக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்
சொன்னாங்க, அல் உம்ரத்து இலல் உம்ரா, ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும் இடையில உள்ள அமல் அந்த காலம் இருக்குது, கஃபாரத்துன் லிமா பைனஹுமா, அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைகிறது. அடிக்கடி முடியுமான வரைக்கும் ஹஜ் செய்யறது போல உம்ரா என்பது நமக்கு குற்றங்களுக்கான பரிகாரமாக இருக்கிறது. வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜி அதுக்கு சொர்க்கத்தை தவிர எந்த ஒரு கூலியும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இந்த காலத்தில் ஃபர்லான தொழுகைகளை முடியுமான வரைக்கும் ஜமாத்தோடு தொழுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமாக இருக்கிறது என்று ஹதீஸ்களிலே வருகிறது. அதிகமாக நாங்கள் அல்லாஹ்வை இந்த காலங்களிலே சுஜூது செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்யணும். முடியுமான அளவுக்கு இந்த அரஃபாவுடைய நோன்பு போக ஏனைய நாட்களிலும் இந்த 10 நாட்களில் முடியுமான அளவுக்கு நோன்பு பிடிக்கணும். அல்லாஹு தஆலா நரகத்தில் நம்மளை தூரமாக்குகிறான். அதே மாதிரி அரஃபாவுடைய தினத்திலே பிடிக்கக்கூடிய அந்த நோன்பு, அதே மாதிரி இந்த காலத்தில் அதிகமாக நாங்கள் தௌபாவிலே இஸ்திக்ஃபாரிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். இது போன்ற ஏராளமான விஷயங்கள் நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் உதுஹியா, முடியுமானவர்கள் உதுஹியா என்பது மிக முக்கியமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறை, அதை முடியுமானவர்கள் மற்றதுக்கெல்லாம் ஆடம்பரமாக செலவழிப்போம், உதுஹியாவுக்கு 10,000 போவோமே 20,000 போவோம் என்று சில ஆட்கள் அதில் பொடுபோக்குத்தனம் வைக்கிறாங்க. முடியுமான வரையும் நீங்கள் அல்லாஹு தஆலா இதை கடமைன்னு சிலவங்க சொல்றாங்க. அல்லாஹு தஆலா ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர்ன்றான், நீங்க அல்லாஹ் ரப்புக்காக தொழுங்கள், அறுத்து பலியிடுங்கள் சொல்றான். அதுவும் முக்கியமான ஒன்று. அதிலும் நாங்கள் கவனம் எடுப்போமாக. கேட்ட விஷயங்களை அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.